வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. ராகு கேது பயிற்சி 2025. இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி 12 ராசிக்காரர்களில் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ராகு அப்படிங்கிற இந்த கிரகம் நமக்கு 26/4/2025 வாக்கியப்படியும் திருக்கணிதப்படி 18/5/2025 மாறுகிறது அல்லது மாறியது. இப்போ இது காலம் வரைக்கும் இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் இருந்தாங்க. பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் 6-12 அந்த அமைப்பில் இருப்பது எப்பயுமே சிறப்பு. இப்போ 18 மாத காலம் ராகு கேது இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்தது. சரி, இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஏதாவது உங்களுக்கு மாற்றத்தை தருமா, முன்னேற்றத்தை தருமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, 11ஆம் இடத்துக்கு இந்த ராகு வரார். பொதுவாக ராகு 11ஆம் இடம் வருவது ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடத்துக்கு ராகு வர்றது மிகப்பெரிய சிறப்பு. அதனால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகம் கிடைக்கும். பொதுவாக 11ஆம் இடம் என்பது அபரிவிதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த கும்பத்துக்கு ராகு வரார். அதே நேரத்தில் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வரார். கேது 5ஆம் இடத்துக்கு வருவது சிறப்பா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷனை யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மத்தியம பலன் தான். அதனால் ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும். நம்ம ஆஃபீஸில் அக்கம் பக்கம் பார்த்து தான் பேசணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரமோஷனுக்கான நேரம் இது அல்ல. ஆனால் உங்களுடைய பிறவி கால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ப்ரமோஷன் உண்டு. சில பேருக்கு ராகு தசையே நடக்கும். அந்த மாதிரி ராகு தசையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ப்ரமோஷன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கு, சந்திர தசை நடந்துகிட்ருக்குன்னா பலன் மாறும். அப்போது சில பேருக்கு குரு தசை நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ராகு பகவான் 11ஆம் இடம் வருவதால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாட்டோட போக்குவரத்து, ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏற்றுமதி இறக்குமதியவே வியாபாரமாக கொண்டவர்கள், வேற்றுமொழி மதக்காரர்களால் உங்களுக்கு சில ஆதாயங்களும் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். வேற்றுமொழி மதக்காரர்களால் உங்களுக்கு சில சிறப்பான யோகங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டோடு வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு இப்போ அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த கேது அப்படிங்கிற கிரகத்தையும் கூட வச்சே தான் சொல்லணும். இந்த கேதுங்கிறது உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற இடம் பொதுவாக ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிம்பாங்க. அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு கேது வரும்போது பல நாளாக நிறையா பேர், அதாவது இந்த மேஷராசியில் பிறந்தவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, கோயிலுக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த கேது பகவான் 5ஆம் இடம் வந்ததுனால குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். வேண்டுதல் வேண்டியிருக்கேங்க, ஒரு காசை முடிஞ்சு வச்சுருக்கேன், கோயில் குளம் போய் என்னால் நிறைவேற்ற முடியல, பல நாளாக வேண்டியிருக்கேன், கொரோனாவுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போனது சார், அதுக்கப்புறம் போகவே இல்லை, போக முடியல, வேலை நிமித்தமாக வேலை பளு ஜாஸ்தியாகிடுச்சு, ஆஃபீஸில் லீவு கிடைக்க மாட்டேங்குது, இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு இப்போ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக திருப்பணிகள் அல்லது கோயில் குளங்கள், தீர்த்த யாத்திரைகள் இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி. அப்போது குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க. சில பேர் குலதெய்வமே தெரியல அப்படிம்பாங்க. அப்போ குலதெய்வம் சில பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. கனவுகள் மூலம் சில பேருக்கு குலதெய்வம் தெரியும். அந்த மாதிரியான அமைப்புகளும் ஏற்படுத்தும். அப்போது உங்களுக்கு இப்போ ஜாபில் மாற்றம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் இப்போ எதிர்பார்க்காதீங்க. மாற்றத்துக்கான நேரம் இல்லை. இப்போ இருக்கிற ஜாபை தக்க வச்சுக்கணும். ப்ரமோஷன்ஸும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஊதிய உயர்வு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது கிடைக்கும். உங்களுக்கு சம்பளம் உயர்வு உண்டு, ஆனால் ப்ரமோஷன் வராது.
ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கனால வருமானங்கள் வரும், பல விதத்தில் வருமானம் வரும். இதே நேரத்தில் நமக்கு குரு பெயர்ச்சியும் இருக்குது. அது நம்ம அடுத்து குரு பெயர்ச்சி வீடியோ போட போகிறோம். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கேது பகவானுக்கு எப்பயுமே விநாயகர் வழிபாடு தான் சிறப்பானது. நம்ம கற்பக விநாயகரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பொதுவாக இது நம்ம 2-3 வீடியோவில் இதை பற்றி பேசியாச்சு. நம்ம கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு தான் இதற்கு மிகச்சிறந்த வழிபாடு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை இந்த 18 மாத காலம், ராகு பகவான் 18 மாத காலம் இருப்பார். அப்போ இந்த 18 மாத காலமும் உங்களால் முடிஞ்சால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குங்க. வீட்டில் கற்பக விநாயகர் ஃபோட்டோ இருந்தால் அதை வணங்கலாம். அதே மாதிரி ராகுக்கான ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கும்பகோணத்தில் நாகேஸ்வரர் ஆலயம்னு ஊருக்குள்ளேயே இருக்குது. சில பேர் திருநாகேஸ்வரமான்னு கேட்பாங்க. திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது வேற, அதுவும் ராகுக்கான ஸ்தலம் தான். ஆனால் நாக ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளேயே இருக்குது, கும்பகோணத்துக்குள்ளேயே. அந்த ஆலயம் உங்களுக்கு ராகுக்கான சிறப்பான ஆலயம், முதன்மையான ஸ்தலம், ராகுக்கான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுவது, ஏன்னா ராகு வழிபட்ட இடம் அது. அங்கே போய் நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும் ஒரு சிறப்பான பலனை செய்யும். மொத்தமாக ஒரு முடிவாக நம்ம இந்த இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 90% மேலே நற்பலன் மட்டுமே தான் நடக்க போகுது. தீய பலன்கள் கொஞ்சம் கூட கிடையாது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உடலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தெளிவான மனநிலை இருக்கும். அதனால் சில பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்டஸ்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக இருக்கும், சிந்தனை நல்லா இருக்கும். வேற்று மொழி மதக்காரர்களால் ஆதாயம் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி சிறப்பாக இருக்குது.